السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற ஒரு தொடர் தலைப்பில் அல்லாஹுவை பற்றிய ஒரு சில விஷயங்களுடைய முன்னுரைகளை, ஒரு சில விஷயங்களுடைய ஒரு ஆரம்பத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதில் இறுதியாக நாம் பார்த்தது அல்லாஹுடைய வாக்குறுதிகள். அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தால் அதற்காகத்தான் எதையெல்லாம் தருவதாக அல்லாஹு தாலா வாக்குறுதி தருகின்றான் என்பது சம்பந்தமான அல்லாஹுடைய வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான் குர்ஆன் ஹதீஸ்ல அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதற்கு வஅதுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வஅதுல்லா, அல்லாஹுடைய எச்சரிக்கைகள். அல்லாஹு தாலா எதை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கின்றான், எந்தெந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் முழுக்க நீங்க எச்சரிக்கைகளை பார்க்கலாம். நம்ம இங்க இடத்துல ஒரு சில அல்லாஹுடைய மிக முக்கியமான மிக பயங்கரமான எச்சரிக்கையிலேயே அல்லாஹுடைய எச்சரிக்கைகளில் மிக பயங்கரமான ஒரு சில எச்சரிக்கைகள் உண்டு. அந்த எச்சரிக்கைகள் என்ன, எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா முஃமின்களை எதை கொண்டெல்லாம் எச்சரிக்கின்றான் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அல்லாஹுடைய எச்சரிக்கைகளில் முதலாவது ஒன்றா அல்லாஹு தாலா சொல்கின்றான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா. ஒரு சில மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன அப்படின்னா, நாளை மறுமையில் அவர்கள் செய்த அந்த அமல்களுக்கு முன்னால் நாம் வருவோம். அவர்கள் செய்த அந்த நல்ல அமல்கள் இருக்குமா இல்லையா, அந்த அமல்களுக்கு முன்னால் நாம் வருவோம். ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அதை பரத்தப்பட்ட புழுதிகளாக நாம் மாற்றி விடுவோம். அவர் எவ்வளோ அமலோடு செஞ்சிருந்தாலும் சரி, இது கடுமையான ஒரு எச்சரிக்கை. இது ஏனென்றால் அவர் நினைச்சிருப்பாரு, நான் நிறைய அமல் செஞ்சிருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட அமல்கள் இருக்கு, நாளை மறுமையில இவ்வளவுக்கும் அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எண்ணம் எதானே, அப்படியா இல்லையா? நான் இப்ப லொகர தொழுதுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய என்ன நான் லொகர தொழுகையை முடிச்சிருக்கேன், அல்லாஹ் தாலா எனக்கு கூலி தந்துருவான். இந்த எண்ணத்துலதான் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும். இதே மாதிரிதான் அவரும் செஞ்சிருக்காரு. நிறைய அமல்கள் அவர் செஞ்ச நிலையில நாளை மறுமையில வந்திருக்காரு. ஆனா அல்லாஹ் தாலா சொல்றான், அந்த அமல்கள் அனைத்தையும் ஹபாஅம் மன்சூரா, தூசு மாதிரி அல்லாஹு தாலா அந்த அமல்களை எல்லாம் பறக்க விடுவான். யார் அந்த நபர் அப்படின்னா, இஹ்லாஸ் இல்லாமல் தன்னுடைய அமல்களை செய்தவர். அப்படின்னா உல தூய்மை இல்லாமல் தன்னுடைய அமல்களை எல்லாம் செய்தவர். அவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா இப்படி புழுதிகளாக மாற்றி விடுவதாக அல்லாஹு தாலா சொல்றான். அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன பெரிய அமலிலும் இது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும் என்ற எண்ணம் இல்லாமல், யாருடைய முகத்துக்காகவோ, யாருடைய புகழ்ச்சிக்காகவோ, யாருடைய பேருக்காகவோ, அந்தஸ்துக்காகவோ, பொருளாதாரத்துக்காகவோ, இப்படி எந்த காரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்பதற்கு பகரமாக அங்க வருமோ அந்த அமல் எல்லாம் இஹ்லாஸ்ல அடிபட்டாமல், நான் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, என்கிட்ட சிந்தனையில நான் அந்த அமலை செய்யும் போது இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் என்ன, லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் நான் செய்யறேன். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும், அமல் செய்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, எந்த கூலியையோ எந்த நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த எண்ணம் ஒரு முஃமினுக்கு ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் இருக்கணும். இப்படி இல்லாமல் கூலிக்காகவோ, நன்றிக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, அல்லது அவர் பார்க்கிறாருனோ, இவர் பார்க்கிறாருனோ, அவர் தப்பா நினைச்சிருவாருனோ நல்ல அமல்கள் நம்மள்கிட்ட வருமானால், இந்த காரணங்களுக்காகவெல்லாம் நான் ஒரு அமலை செய்தால் அந்த அமல் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளாக மாறப்பட்டு விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. ஏன் அப்படின்னா, எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். அதுல வேற ஏதாவது ஒன்று இணையாகுமானால், கூட்டாகுமானால் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் கிடையாது.
அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் கிடையாது. அப்ப நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம், நாம் செய்யக்கூடிய அமல்களில், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் அந்த அமலில் ஆரம்பத்தில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு அமலுக்கும் கட்டாயமானது நிய்யா, எண்ணம். ஒவ்வொரு அமலுக்கும் இருக்கக்கூடிய ஷர்த் என்ன? அந்த அமலை செய்வதற்கு முன்னால் என்ன சரியா இருக்கணும்? நிய்யத்து சரியா இருக்கணும். அந்த நிய்யத்து என்ன? அல்லாஹ்வுக்காக மட்டும் நான் செய்யறேன், இதே அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யறேன். மனைவிக்காகவும் கிடையாது, பிள்ளைக்காகவும் கிடையாது, தாய் தந்தைக்காகவும் கிடையாது, சமுதாயத்துக்காகவும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக மட்டும் என்ற எண்ணத்தில் நாம் அமல்கள் செய்வோமே. ஆனால் உள்ளத்துல வேறு எதுவும் வரவில்லை என்றால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்டு கூலி வழங்கப்படும். இல்ல அப்படின்னா அதை அல்லாஹ் தாலா புழுதிகளாக மாற்றிவிடுவதாக கூறுகின்றான். இது முதல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அதாவது எச்சரிக்கை. அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்கின்றான், வல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹும், நமக்கும் அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா ஸலா, தொழுகை. ஃபமன் தரக்கஹா ஃபகது கஃபர், யார் அந்த தொழுகையை விட்டாரோ அவர் அவங்களோட சேர்ந்தவர், அவர் நிராகரித்தவர். முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக் காஃபிர் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒப்பந்தம் வேறுபாடு என்னன்னா, நடுவுல இருக்கக்கூடிய கேட்டு அஸ்ஸலா. காஃபிரா இருக்கலாம், முஸ்லிம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேட்டு என்ன? தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டு என்ன? இவன் இங்க போய் கலந்துராம தடுக்கக்கூடிய கேட்டு ஸலா. அதை நீங்க விட்டோம், அதுல சரியில்லை அப்படின்னா நீங்க போய் கலந்துருவான். எங்க போய் கலந்துருவான்? காஃபிர் லிஸ்ட்ல போய் அவன் கலந்துருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இந்த தொழுகையை இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், இந்த சமுதாயத்திற்கு பின்னால் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு பின்னால் ஒரு சில மக்கள் வருவார்கள், அல்லாஹு ஸலாத வத்தபஉ ஷஹவாத், தொழுகையை வீணாக்குவார்கள். தொழுகையை அவர்கள், இதற்கு பின்னாடி ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள், மனோ இச்சையை ஃபாலோ பண்ணுவார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தை சந்திப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த தொழுகையை வீணாக்குவார்கள் அப்படின்னா என்ன? தொழுகையை அவர்கள் வீணாக்குவார்கள், பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா தொழாம இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். தொழாம இருக்கிறது இல்ல. இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது தொழுகையை வீணாக்குறது என்னன்னா நேரம் கடந்து தொழுகிறது. அதை தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை வீணாக்குறதுன்னே சொல்றான். அவர்கள் எப்படி நேரத்தை அந்த வக்தை தாண்டி தொழுகிறது, தொடக்கூடிய வாய்ப்பு இருந்து, நேரம் இருந்து, பள்ளிக்கு வரக்கூடிய சக்தி இருந்து, லொகருடைய தொழுகையை தாமதப்படுத்தி அசருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் தாமதப்படுத்தி வீட்டில் தொழுகிறது, தனியா தொழுகிறது, இதெல்லாம் தொழுகையை வீணாக்கக்கூடிய விஷயங்கள். தொழுகையை வீணாக்கக்கூடிய விஷயங்கள். தொழுகையா அந்த நேரத்துல இக்காமத்து சொல்லப்படும் போது பள்ளிக்கு வந்து இமாமுக்கு பின்னாடி நின்று ஜமாஅத்தாக தொழுகையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு ஆண் மீதும் கட்டாய கடமை. ஒவ்வொரு ஆண் மீதும் 5 நேரமும் அதே மாதிரி தொழுவது கட்டாய கடமை. யாருக்கு அதற்கு சக்தி இருந்து ஒருத்தர் தனியாக தாமதப்படுத்தி வீட்டுல தொழுகிறாரோ தொழுகையை வீணாக்குறார். அவரு தொழுகையை வீணாக்குறார். அவரை பத்தி தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான். அவர்களை இந்த மாதிரி தொழுகையை இப்படி வீணாக்கி எங்க கொண்டு போகும்? அது அவர் தொழுகையை விடக்கூடிய இடத்துக்கு அவரை கொண்டு செல்லும். இப்படி தொழுகையில பலகீனப்படுத்தி தொழுகையில கவனக்குறைவா யார் இப்படி விட்டுட்டு இருக்காரோ அவர் அந்த பலகீனம் அந்த கவனக்குறைவு எங்க கொண்டு போகும்னா தொழுகையை விட்டு தூரமாக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகும். தொழுகையை விட்டு யார் தூரமாகிறார்களோ அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மிக கடுமையான எச்சரிக்கை தொழுகையை சரியாக பேணாதவர்களுக்கு, அல்லாஹ் தஆலாவுடைய தொழுகையை பேணாதவர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, உங்களுக்கு வட்டியில் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ, நீங்க ஜாகிலிய காலத்துல வட்டி வாங்கி இருந்தாலோ வட்டி கொடுத்திருந்தாலோ, வதரு மா பக்கிய, அந்த வட்டியில் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க விட்டு ஒதுங்கிருங்க, அதெல்லாம் விட்டு கழிச்சிருங்க. எது வாங்கி இருந்தாலும் சரி கொடுத்திருந்தாலும் சரி அதெல்லாம் ஒட்டுமொத்தமா வித்து முடிச்சிருங்க. அதே மாதிரி இன்குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார், ஃபஇல்லம் தஃஅலு, அப்படி செய்யல, இஸ்லாத்திற்கு பிறகும் நீங்கள் வட்டி வாங்கி கொண்டிருந்தால், நீங்கள் வட்டி வாங்கி கொண்டு வட்டிக்கு கொடுத்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் செய்ய நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய மிக கடுமையான எச்சரிக்கை வட்டி. நான் சர்வசாதாரணமாக ஒரு தேவை என்றால், ஒரு குடும்ப தேவை என்றால்,
ஒரு ஒரு திருமணம் என்றால், ஒரு பிள்ளையுடைய படிப்பு என்றால், இதற்காகவெல்லாம் வட்டியை தேடி போகக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம். கடனுக்கு போகலாம், கடன் தேவைப்படுது, அதுவுமே நிறைய செய்திகளில் கடன் வாங்குவது தவிர்க்கப்படுது. நிறைய செய்திகள் குர்ஆன் வசனத்திலேயே மிக நீண்டமான வசனம் எதை பத்தி பேசுது? கடனை பத்தி பேசுது. நீண்ட வசனம், ஒரு பக்கம், 1.5 பக்கம், 1.25 பக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா பேசுறான் கடனை பத்தி. எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி எழுதி வைக்கணும், யார் சாட்சியா இருக்கணும், எப்படிப்பட்டவங்க சாட்சியா இருக்கணும், ஆணா இருந்தா எப்படி இருக்கணும், பெண்ணா இருந்தா எப்படி இருக்கணும், மொத்தமா அல்லாஹ் தஆலா சட்டத்தை பேசுறான். காரணம் என்ன? வாங்க வேணாம். அது கடனுக்கே இப்படி சொல்லுது அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது. அது ஒருத்தர் அதை தாண்டி தேவைப்படுதுன்னா அது வாங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. வட்டி அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்லுவான்? அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் போர் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வட்டி வாங்குபவன், வட்டிக்கு கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர், அதை எழுதி வைப்பவர், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய சபிச்சாங்க. எல்லாரும் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்படுவார்களோ அனைவரும், அவர் வட்டிக்கு வாங்குறவராக இருந்தாலும் சரி, கொடுக்கிறவராக இருந்தாலும் சரி, அதுக்கு சாட்சியாராக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அதை கணக்கெடுத்து வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அல்லாஹ்வுடைய சபிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப மிக மோசமான ஒரு பெரும் பெரும் பாவங்களில் ஒன்றினது வட்டி. அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் போர் செய்வதாக, அல்லாஹ்விடத்துல போர் செய்ய முடியுமா? வட்டி வாங்குற நீங்க அல்லாஹ்விடத்துல போர் செய்ய தயாரா நம்ம. அப்ப இந்த கடுமையான எச்சரிக்கையை நம்ம செஞ்சுக்கிறோம். அப்ப இதை யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்? வட்டி வாங்குதல் என்ற ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை என்பதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி, சலாசத்துன், 3 மனிதர்கள், அன ஹஸ்முஹும் யௌமுல் கியாமா, அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நாளை மறுமையில் அவர்களுக்காக நின்று வாதாடுவேன். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, அல்லாஹ் தஆலா. 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அவர்களுக்காக நின்று நாளை மறுமையில நான் வக்கீலாக, அவர்களுக்கு வக்கீலாக நின்று நான் வாதாடுவேன். இப்ப நாளை மறுமையில நிறைய செய்திகள் பார்க்கலாம். இப்படி ஒரு மனிதர் வருவாரு, இப்படி ஒரு மனிதர், யாரெல்லாம் அவர் என்னை திட்டாரு, யாரெல்லாம் அவர் என்னை அடிச்சுட்டாரு, யாரெல்லாம் அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, யாரெல்லாம் எனக்கு அப்படி பண்ணிட்டாருன்னு வந்து பேசி அவருடைய நன்மையை வாங்கிட்டு போவாங்க என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் அவர்கள் தாங்களுக்காக வாதாடக்கூடிய இடங்கள். தாங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக அவர்கள் வந்து பேசிட்டு போகக்கூடிய செய்திகள். இந்த செய்தியில அவர்கள் எல்லாம் அநீதி இணைக்கப்பட்ட அந்த மூவர், அந்த கூட்டம் இருக்காது, அவங்க ஒரு ஓரத்துல நின்றுகிட்டு இருப்பாங்க அல்லாஹ் பக்கத்துல. அல்லாஹ் தஆலா யார் அநீதம் இழைச்சாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசுவான், அல்லாஹ் தஆலா வாக்குவாதம் பண்ணுவான், அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட அந்த வாதம் பண்ணுவான், அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். யாருக்கு பதிலா? இவர்களுக்கு பதிலா. என்ன அந்த 3 விஷயங்கள் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர, என்னுடைய பெயரை சொல்லி ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்துட்டு ஒரு விஷயத்த செய்வேன்னு சொல்லிட்டு அதில் மாறு செய்தவர். சொல்லும்போது என்ன சொல்றது? வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ் தஆலா சாட்சி, அல்லாஹ்வை பொறுப்பா வச்சு நான் சொல்றேன், இன்னைக்குள்ள நான் செஞ்சிருவேன், இன்னைக்குள்ள நான் தண்டுருவேன், கடன் தாங்க 1 மாசம், வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ் தஆலா இதுக்கு போதுமானவன், அல்லாஹ் தஆலா பொறுப்பு, இப்படி எல்லாம் பேசுவான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு 1 மாசத்துல உண்மையிலேயே அந்த கடனை கொடுக்க முடியாம போறது அது 2வது பகுதி. அது கடனா இருந்தா வேற ஏதாவது ஒரு வாக்குறுதி, வேற ஏதாவது ஒரு வியாபார சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு வகையில அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவரை நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றப்பட்டவருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நீங்க வாதாடுவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏமாந்தவர் இருக்குதானே, அவர் ஏமாந்ததற்கான காரணம் அல்லாஹ். அவர் ஏமாந்ததுக்கான காரணம் அல்லாஹ். அவர் மற்ற சொல்லி கேட்கிற வரைக்கும் இல்ல, முடியாது, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுக்காக தாங்க, அல்லாஹ்வை சாட்சியா வச்சு நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை முன்ன வச்சு நான் கேட்கிறேன், அல்லாஹ் மேல சத்தியமா நான் பண்ணிடுவேன், இப்படி சொல்லும் போது அவர் இறங்கிடுறாரு. அல்லாஹ்வை சொல்லிட்டாரு, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல அவர் செய்யாம இருப்பாரா? அல்லாஹ் தஆலா பொறுப்புன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல அவர் செய்யாம இருப்பாரா? அல்லாஹ்வை சொல்லியும் நான் கொடுக்கலன்னா அப்ப அல்லாஹ் மேல எனக்கு என்ன மரியாதை என்ற சிந்தனையில அவர் கொடுத்துருவார். அல்லாஹ்வை சொல்லி கேட்கிறார், அல்லாஹ்வை முற்படுத்தி கேட்கிறாரு. அப்ப நான் அல்லாஹ்வை சொல்லி கேட்டு அல்லாஹ்வை சாட்சியா வச்சு கேட்டும் நான் கொடுக்கலன்னா அப்ப அல்லாஹ் மேல எனக்கு என்ன மரியாதை? அப்ப அல்லாஹ்வை நான் எந்த நிலைமையில நினைச்சிட்டு இருக்கேன்? பரவாயில்ல, கொடுத்துருவோம், அல்லாஹ்வை சொல்லிட்டாரு, அவர் கொடுத்துருவோம், தந்துருவாரு, இந்த எண்ணத்துல அவர் கொடுப்பாரு. இவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா. அதனாலதான் நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா அவருக்காக நின்று வாதாடுவோம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, ஒரு சுதந்திரமான ஒரு மனிதரை விற்று
அந்த காசுல சாப்பிடக்கூடிய மனிதர், நல்ல ஒரு மனிதர், சுதந்திரம், அவர் அடிமை கிடையாது, சுதந்திரமான ஒரு மனிதரை அடிமை என்று வித்து ஒரு மனிதருக்கு அவரை அடிமையாக்கி அந்த காசுல அவர் சாப்பிடுவார்ல, அந்த அடிமையாக போன அந்த மனிதருக்காக அல்லாஹு தாலா நாளை மறுமையில இவற்றை வாதாடுவான். மூன்றாவதாக ரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு, ஒரு மனிதரை வேலைக்கு வச்சு அவர்கிட்ட எல்லா வேலையையும் வாங்கிக்கிட்டு சரியாக அவருக்கு அந்த வேலைக்கான பொருளாதாரத்தை, அவருக்கு சம்பளத்தை கொடுக்காம மறுக்கிறாங்கல்ல இந்த மனிதர். ஒருத்தரை வேலைக்கு வச்சாச்சு, உங்களுக்கு இது வேலை, இவ்வளவு நேரம் வேலை, இதெல்லாம் நீங்க செய்யணும், செஞ்சு முடிச்சீங்கன்னா இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை அந்த வேலைகளை எல்லாம் அந்த நேரத்துக்கு சரியான முறையில் வாங்கிட்டு சம்பளத்தை கொடுக்கும்போது குறைய கொடுக்கறது, தாமதப்படுத்துறது, ஏதோ அவருக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா கண்ணியமா கொடுக்கணும். அவர் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து வேர்வையை ரத்தமா உறிஞ்சு வாங்கியிருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதாவது பகரமாக நீங்க கொடுக்கக்கூடியதான் அந்த சம்பளம். அதை நீங்க அழகான முறையில் அவருக்கு கொடுக்கணும். நீங்க ஏதோ அவருக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்குற காசை குறைச்சு கொடுக்கறது, அப்பதான் நாளைக்கு வேலைக்கு வருவான் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் செய்வது, இப்படி அந்த மனிதர் இருக்காரு, அந்த வேலை பார்த்த மனிதர், அவருக்காக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா வாதாடுவான். நாளை மறுமையில அல்லாஹு தாலா வாதாடுவான். இப்படி ஒரு 3 மனிதர்களை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அவர்களுக்காக நான் வாதாடுவேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் இதுவும் கடுமையான அல்லாஹுடைய எச்சரிக்கை. அல்லாஹு தாலா வாதாடுனா என்ன பண்ண முடியும்? என்ன பேசுவீங்க? மறுத்து நீங்க என்ன பேசுவீங்க? அல்லாஹ்விடத்துல மறுத்து யாரெல்லாம் அவர் வேலை ஒழுங்கா பார்க்கல பேசுவீங்களா? அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவன், அவன்கிட்ட நீங்க பேசுவீங்களா? என்ன பேச முடியும் அவன்கிட்ட? அதுவும் கடுமையான கோபத்தில் அல்லாஹு தாலா இருக்கக்கூடிய நாள். அந்த நாள் கோபத்தோடு அல்லாஹு தாலா நம்ம இடத்துல என்ன இப்படி பண்ணியேன்னு கேட்டா என்ன பதில் நீங்க நம்மளால சொல்ல முடியும்? இந்த மாதிரி எச்சரிக்கைகள், குறிப்பாக இந்த 3 மனிதர்களுக்காக இல்லையா, ஒரு சுதந்திரமான மனிதரை அடிமையாக்குவது, ஒரு மனிதர்கிட்ட வேலைக்கு வாங்கிட்டு அவருக்கு வேலைக்கான சம்பளத்தை கொடுக்காம இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாம் கடுமையான பாவங்களுடைய விஷயங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.